சூரத்துல் பக்ரா வசனம் 48. எந்த மனிதரும் இன்னொரு மனிதரின் தேவையை நிறைவேற்ற முடியாத ஒரு நாளை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அந்நாளில் எவரது பரிந்துரையும் ஏற்கப்படாது, எவரிடம் இருந்தும் எந்த இழப்பீடும் பெற்றுக்கொள்ளப்படாது. அவர்கள் அன்று உதவி செய்யப்படவும் மாட்டார்கள். முந்தைய வசனத்தில் இஸ்ரவேலர்களுக்கு தான் வழங்கியிருந்த அருட்கொடைகளை நினைவூட்டிய அல்லாஹ், அதையடுத்து மறுமை நாளில் அவர்களுக்கு கிடைக்கவிருக்கின்ற நீடித்த தண்டனைகள் குறித்து இந்த வசனத்தில் எச்சரிக்கை செய்கின்றான். அதாவது, யாரும் யாருடைய தேவையையும் நிறைவேற்ற முடியாத மறுமை நாளை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று இங்கு அல்லாஹ் கூறுகின்றான். இந்த கருத்து வேறு வசனங்களிலும் இடம்பெற்றுள்ளது. அந்நாளில் ஒருவர் மற்றவரின் சுமையை சுமக்க மாட்டார். அத்தியாயம் 35 வசனம் 18. எந்த தந்தையும் தன் பிள்ளையின் தேவையை நிறைவேற்ற முடியாத, எந்த பிள்ளையும் தன் தந்தையின் எந்த தேவையையும் நிறைவேற்ற முடியாத மறுமை நாளை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அத்தியாயம் 31 வசனம் 33. இறுக்கமான அந்த நாள், தந்தையோ பிள்ளையோ யாராயினும் ஒருவர் மற்றவரது தேவையை நிறைவேற்ற இயலாத நிலை இருக்கிறதே, அது மிகவும் இறுக்கமான நிலையாகும். அந்நாளில் எவரது பரிந்துரையும் ஏற்கப்படாது என்றால், இறை மறுப்பாளர்களில் எவரது பரிந்துரையும் அந்நாளில் எடுபடாது என்று பொருளாகும். மற்றொரு வசனம் கூறுகிறது, பரிந்துரையாளர்களின் பரிந்துரை அவர்களுக்கு பயனளிக்காது. 74வது அத்தியாயம் 48வது வசனம். நரகவாசிகள் கூறுவதாக மற்றொரு வசனம் தெரிவிக்கின்றது, இன்று எங்களுக்கு பரிந்துரை போரும் கிடையாது, உற்ற நண்பனும் கிடையாது. அத்தியாயம் 26 வசனம் 100, 101. எவரிடமிருந்தும் எந்த இழப்பீடும் அதாவது பிணைத்தொகையும் அந்த நாளில் பெறப்படாது. வேறு வசனங்களிலும் இக்கருத்து இடம்பெற்றுள்ளது. இறை மறுப்பாளர்களில் ஒருவர் பூமி நிரம்ப தங்கத்தை பிணைத்தொகையாக கொடுத்தாலும் அது அவரிடமிருந்து ஏற்கப்படாது. அத்தியாயம் 3 வசனம் 91. இறை மறுப்பாளர்களிடம் இந்த பூமியில் உள்ள அனைத்து செல்வங்களும் அதனுடன் அதை போன்று இன்னொரு மடங்கு இருந்தும் அதை அவர்கள் மறுமை நாளில் வேதனைக்கு ஈடாக கொடுத்தாலும் அது அவர்களிடமிருந்து ஏற்கப்பட மாட்டாது. அத்தியாயம் 5 வசனம் 36. அவர் அனைத்து வகையான இழப்பீடுகளை கொடுத்தாலும் அவரிடமிருந்து அவை பெற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அத்தியாயம் 6 வசனம் 70. இன்று உங்களிடமிருந்தும் இறை மறுப்பாளர்களிடமிருந்தும் எந்த ஈடும் பெற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அத்தியாயம் 57 வசனம் 15. ஆக இஸ்ரவேலர்கள் இறுதி தூதரை நம்பாமலும் அவருக்கு இறைவன் வழங்கிய நெறிகளில் அவரை பின்பற்றி நடக்காமலும் தம்முடைய தவறான கொள்கையிலேயே மறுமை நாளில் இறைவனை சந்தித்தால், அப்பொழுது எந்த உறவினரின் உறவும் செல்வாக்கு மிக்க எவரது பரிந்துரையும் அவர்களுக்கு பயனளிக்காது. இந்த பூமி நிரம்ப பொன்னையே ஈடாக கொடுத்தாலும் ஏற்கப்படாது. பேரமோ நட்போ இராது. மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அந்நாளில் எவ்வித பேரமும் நட்பும் இராது. அத்தியாயம் 14 வசனம் 31. எந்த இழப்பீடும் பெற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றால் எந்த பகரமும் வழங்கப்படாது என்று பொருள். பகரம் என்பது இழப்பீடுதான் என இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியுள்ளார்கள். அன்று அவர்கள் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள் என இவ்வசனத்தின் இறுதியில் அல்லாஹ் தெரிவிக்கின்றான். அதாவது, மறுமை நாளில் அவர்களுக்காக எவரும் கோபாவேசம் கொண்டு அவர்களுக்கு உதவி புரியவோ இறைவன் வழங்கும் தண்டனையிலிருந்து அவர்களை காப்பாற்றவோ முன்வர மாட்டார்கள். முன்பு கூறியபடி எந்த உறவினரும் செல்வாக்கு மிக்கவரும் அவர்கள் மீது பரிவு காட்டவும் மாட்டார்கள். அவர்களிடமிருந்து எந்த இழப்பீடும் ஏற்கப்படவும் மாட்டாது. ஆக அவர்கள் மீது யாரும் பரிவு காட்டப் போவதும் இல்லை, அவர்களும் தம்மைத்தாமே காப்பாற்றிக் கொள்ளப் போவதும் இல்லை. மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அவனுக்கு எந்த வலிமையும் இருக்காது, எந்த உதவியாளரும் இருக்க மாட்டார். அத்தியாயம் 86 வசனம் 10. அதாவது, மறுமை நாளில் இறைவன் தன்னை நிராகரித்த எவர் விஷயத்திலும் ஈட்டுத் தொகையையோ பரிந்துரையையோ ஏற்க மாட்டான். இறைவன் வழங்கும் தண்டனையிலிருந்து யாரும் காப்பாற்ற முடியாது. அந்த தண்டனையிலிருந்து எவரும் தப்பவும் இயலாது. வேறு வசனங்களில் அல்லாஹ் கூறியுள்ளான், அந்நாளில் அல்லாஹ் வழங்கும் தண்டனையை போன்று வேறு யாராலும் வழங்க முடியாது. அவன் விலங்கிடுவதை போன்று வேறு யாராலும் விலங்கிடவும் முடியாது. அத்தியாயம் 89 வசனம் 25 மற்றும் 26.
உங்களுக்கு என்ன நேர்ந்தது? ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளாமல் இருக்கிறீர்களே என்று அந்நாளில் கேட்கப்படும். உண்மையில் இன்றைய தினம் அவர்கள் சரணடைவார்கள். அத்தியாயம் 37 வசனம் 25 மற்றும் 26. அல்லாஹுவையன்றி யாரை அவர்கள் நெருக்கத்திற்கான கடவுளாக ஆக்கிக் கொண்டார்களோ அவர்கள் இவர்களுக்கு உதவி இருக்க வேண்டாமா? உண்மையில் இவர்களை விட்டு அவர்கள் காணாமல் போய்விட்டனர். அத்தியாயம் 46 வசனம் 28. அதாவது, இன்று நம்மை விட்டு உங்களில் ஒருவர் மற்றவரை காப்பாற்றி இருக்கலாமே, ஏன் அவ்வாறு செய்யவில்லை? அந்தோ இன்று உங்களால் அது முடியாது என இவ்வசனத்திற்கு இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் அளித்ததாக லஹக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியுள்ளார்கள். இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், அன்றைய தினம் அவர்கள் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள் என்றால் அன்றைய தினம் அவர்களுக்கு உதவியாளர் எவரும் இருக்க மாட்டார்கள். பரிந்துரையாளர் எவரும் இல்லாததை போன்று, எந்த இழப்பீடும் அவர்களிடமிருந்து ஏற்கப்படாததை போன்று உதவியாளரும் அவர்களுக்கு இருக்கப் போவதில்லை. ஆக அங்கு நட்புறவு பயனளிக்காது, லஞ்சமும் பரிந்துரையும் எடுபடாது, பரஸ்பர உதவியும் ஒத்துழைப்பும் மறைந்து போகும். அதிகாரம் முழுவதும் நீதி வழுவா சர்வாதிகாரியான அல்லாஹ் ஒருவனுக்கே இருக்கும். அவன் முன்னிலையில் பரிந்து பேசுபவர்களும் உதவியாளர்களும் ஒன்றும் செய்ய முடியாது. தீமைக்கு அதை போன்றதை கூலியாக வழங்கும் அவன் நன்மைக்கு பல மடங்கு கூலி வழங்குவான். மேற்சொன்ன ஆகிய வசனங்கள் இதற்கு சான்றாகும். அத்தியாயம் 37 வசனம் 25 மற்றும் 26.